நிதி மோசடி வழக்கில் ஈடுபட்ட தேவநாதனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 24 கோடி ரூபாய் வரை அவர் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவரை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்கள். மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக பாஜக கூட்டணி கட்சித் தலைவரும் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநருமான தேவநாதன் அண்மையில கைது செய்யப்பட்டார். அவருடன் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில அவர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதி நிறுவன மோசடிகள் வழக்கு தொடர்பாக விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கிடையே அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறை மனு தாக்கல் செய்திருந்தது. அதன் அடிப்படையில 7 நாட்கள் அவர் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அதன்படி கடந்த 7 நாட்களாக போராதார் குற்றப்பிரிவு போலீசார் அவரிடம் சில விசாரணை நடத்தினார்கள். பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார். குறிப்பாக அந்த நிதி நிறுவனத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி அவர் சொன்ன பணம் யாரிடமெல்லாம் அந்த பணம் கொடுக்கப்பட்டதா அல்லது அந்த பணம் எங்கே சென்றது, மோசடி செய்யப்பட்ட பணம் எங்கே சென்றது, தங்கம் எவ்வளவு கிலோ இருந்தது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களிடம் அவரோட விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில தான் அந்த விசாரணை முடிந்து இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் வாலிண்டா முன்பு 3 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதையடுத்து அவரது நீதிமன்ற காவலை வருகிற 17ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து அவர்கள் மீண்டும் 3 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.